ஒளி என்பது ஒரு வகை ஆற்றலாகும். ஆக்சுவலாக ஒளி என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இதுதான். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றலாகும். இங்கிலீஷில் சொன்னோன்னா லைட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அது ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அலைவடிவில் பரவுகிறது. ஒளி வந்து எப்படின்னா வேவ்ஸ் மாதிரி தான் பரவும். எப்பவுமே அது எப்படின்னா அலையாக இருக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒளி செல்லும் பாதை ஒளிக்கதிர் என்றும் ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த ஒளி இருக்கு இல்லையா, இந்த லைட்டு போகிற அந்த ஒரு பாதை, அந்த ஒரே ஒரு லைட்டு போகுது, ஒரே ஒரு லைனில் ஒரு வெளிச்சம் போகுது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒளிக்கதிர். இங்கிலீஷில் சொன்னால் இதை ரே அப்படின்னு சொல்லுவாங்க. RAY ரே அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த ஒளிக்கதிர்கள் நிறைய சேர்ந்து ஒட்டுக்கா போனால் அதை வந்து ஒளிக்கற்றை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதை என்னன்னு சொல்லுவோம்னா, நமக்கு இங்கிலீஷில் சொன்னால் தெரியும், பீம். நம்ம 2 வீலர்லலாம் இருக்கிற லைட்டில் சொல்லுவோம் இல்லையா, ஹை பீம் லோ பீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது நிறைய ஒளிக்கதிர்கள் ஒன்றா சேர்ந்து வர்றது தான் வந்து ஒளிக்கற்றை. ஆக்சுவலாக நாம் பார்க்குற எல்லா வெளிச்சமுமே ஒளிக்கற்றை தான், பீமாக தான் நம்ம பார்ப்போம். ஒரே ஒரு ஒளி கதிராக நம்ம பார்க்கறது இல்லை. மோஸ்ட்லி நம்ம பார்க்குற எல்லாமே ஒளிக்கற்றைகள் தான். ஒளியை வெளிவிடும் பொருள்கள் ஒளி மூலங்கள் எனப்படுகின்றன. அதாவது ஒளி மூலங்கள் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் லைட்டு. எந்த ஒரு பொருள்லேருந்து லைட்டு வெளியே வருதோ அதை தான் வந்து ஒளி மூலம் அப்படின்னு சொல்கிறோம். ஒளி அங்கே தான் உருவாகி நமக்கு கிடைக்குது, அதனால் அதை ஒளி மூலம்னு சொல்கிறோம். அதை இங்கிலீஷில் என்ன சொல்வோம்னா சோர்ஸ் ஆஃப் லைட்டை கொடுக்குற சோர்ஸ் அதுதான் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சில ஒளி மூலங்கள் தங்களுடைய சுய ஒளியை வெளியிடுகின்றன. இப்போ என்னன்னா, இந்த ஒளி மூலங்கள்ன்றது சில ரிஃப்ளெக்ஷன் பொருளாக இருக்கலாம், சில வந்து அவங்களே தானாக ஒளியை வெளிவிடுறவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒளியை தானாக வெளியிடுறவங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒளிரும் பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தானாகவே அவங்கக்கிட்டேயே வெளிச்சம்னு ஒன்று இருக்கும், அவங்க தான் அந்த வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்கள தான் நாம் வந்து ஒளிரும் பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம், லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு புக்கில் கொடுக்கல, நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட், தானாக ஒளியை வெளியிட முடியாமல் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறவங்களை வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதாவது ஒளிரா பொருட்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரி, ஃபஸ்ட்டு ஒளிரும் பொருள்களுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சூரியன் உள்ளிட்ட அனைத்து விண்மீன்களும் ஒளிரும் பொருள்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். இப்போது சூரியன் வந்து அவங்கக்கிட்ட இருந்து வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குறாங்க, நட்சத்திரமும் அவங்கக்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை தான், அந்த ட்விங்க்லிங் மின்னுற மாதிரியான வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட வெளிச்சம் அவங்கக்கிட்ட இருந்து கொடுக்கறதுனால அவங்களெல்லாம் லூமினஸ் ஆப்ஜெக்ட், ஒளிரும் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நிலாவுக்கு தானாக வெளிச்சங்கிறது கிடையாது, நிலாவால் அவங்களால வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு வெளிச்சமாக தெரியுதே, ஏன் அப்படின்னா நிலவோட கெப்பாசிட்டி என்னென்னா சூரியன்கிட்ட இருந்து வர்ற ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் பூமிக்கு அனுப்புகிறாங்க. அவங்க ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டியோட தான் இருக்கிறாங்க. அதனால நிலாவை என்னன்னு சொல்லலாம்னா நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட், ஒளிரா பொருளில் நிலாவை எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும்.